வெல்கம் டு அபிராமி டிவி. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முந்தைய வீடியோவில் ஒரு பேரலல் பேண்ட் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இப்போ அதே பேண்ட்டை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பேண்ட்டை வந்து இப்படி சிங்கிளாக எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி சிங்கிளாக விரித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சிங்கிளாக விரித்து வச்சுட்டு இப்போது நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுறது மாதிரி ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு பிளாக்குன்றதுனால கலர் தெரியலை. ஒருவேளை நீங்கள் வேறு கலரில் தைச்சிங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணணும். இப்படி எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து இப்போ வந்து ஒரு கர்வ் வருது இல்லைங்களா, இங்கேருந்து ஒரு கர்வ் வருது இல்லைங்களா, அது வரைக்கும் நீங்கள் ரெண்டு பக்கமும் தைச்சிக்கிறணும். இப்போ பாருங்கள், நான் இங்கேருந்து இது வரைக்கும் இந்த மாதிரி பெண்டு வரைக்கும் நான் அதை ரெண்டு பக்கமும் தையல் போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மேலே வந்து நாடாவுக்கு மடித்து தைக்கணும். இங்கே பாருங்கள், மேலே வந்து முதல்ல ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் மடித்து தைச்சிக்கலாம். நீங்கள் நாடாவும் கோர்த்துக்கலாம், எலாஸ்டிக்கும் கோர்த்துக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக மடித்து தைச்சி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு தையல் எப்படி போட்டேன் அப்படின்னா, மேலேருந்து முதல்ல இந்த கர்வ் வந்து முடியுது பார்த்திங்களா, அந்த பெண்டு வரைக்கும் தையல் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி நான் இந்த சைடும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம நாடாவுக்காக மடித்து தைச்சிருக்கோம். இப்போ நாடாவுக்காக மடித்து தைச்ச பிறகு நீங்கள் இந்த மாதிரி எடுங்க. உங்களுக்கு இந்த பேண்ட்டோட கால் பொசிஷன் வந்துடும், கால் ஷேப் வந்துடும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கால் ஷேப் கிடச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்த ஸ்டெப் என்னென்னா, கீழே காலை வந்து ஒரு 1 இன்ச் அளவு ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி காலை 1 இன்ச் அளவு ரெண்டு பக்கமும் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிடலாம். இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் காலை எப்படி மடித்து தைச்சிட்டோம் பாருங்கள், ரெண்டு சைடும் காலை மடித்து தைச்சிட்டோம். இப்போ நம்ம காலை அப்படியே ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். இது ரொம்ப ஈஸிங்க, ஒரு 5 மினிட்ஸில் அந்த பேண்ட்டு தைச்சிடலாம். இப்போ நம்ம காலையும் மடித்து தைச்சிட்டோம் பாருங்கள். இப்போ அவ்வளோதான். இது நம்ம அப்படியே கால் ஷேப்பை வந்து ஜாயின் பண்ண வேண்டியது தான். இங்கேருந்து நீங்கள் ஒரு 1 இன்ச் எடுங்க. அப்படியே வாங்க, கிட்ட வர கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டே வந்து இதுக்கிட்ட வரும்பொழுது ஒரு 1/2 இன்ச்சு ஏற்றுங்க. சென்டர்கிட்ட வரும்போது 1/2 இன்ச்சு வாங்க. அப்புறம் அப்படியே போயிட்டு மறுபடியும் அப்படியே ஒரு 1 இன்ச்சுக்கு இதை அகலப்படுத்தி திரும்ப இங்கே போய் ஒரு 1 இன்ச்சில் முடிங்க. உங்களுக்கு நாடாவுக்கு பதிலாக எலாஸ்டிக் வேணும் அப்படின்னா நீங்கள் உள்பக்கத்தில் இந்த பட்டி மடித்து தைச்சிருக்கோம் இல்லைங்களா, இதில் கொஞ்சமாக நீங்கள் ஒரு 1 இன்ச் அளவு பிரித்து விட்டுட்டு இது உள்ளே நீங்கள் அப்படியே ஃபுல்லாக நீங்கள் எலாஸ்டிக் கோர்த்துக்கலாம். நாடா வேணும்னா நீங்கள் இந்த பக்கம் இந்த பாருங்கள், இந்த பக்கம் நீங்கள் லைட்டாக ஒரு 2 தையல் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஹோல்ஸ் விழுந்துடும். அது வழியாக நீங்கள் நாடா கோர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெறும் நம்ம ஒரு 5 ஸ்டெப்பு தான் அந்த பேண்ட்டுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த 2 ஓரமும் இந்த 2 ஓரமும் இந்த பெண்டு வரைக்கும் தைச்சோம். அதுக்கப்புறம் நாடாவுக்கு மடித்து தைச்சோம். அதுக்கப்புறம் கால் மடித்து தைச்சோம். அப்புறம் நம்ம வந்து காலை சேர்த்துட்டோம். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் இந்த பேண்ட்டெல்லாம் கொஞ்சம் லூஸாகவே தைச்சா தான் பேரலல் பேண்ட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு பேரலல் பேண்ட்டு ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக தைச்சிட்டோங்க. இதே நீங்களும் ஃபாலோ பண்ணி தைச்சி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.